ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். இந்த சிற்பம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சிலைகள், சிற்பங்கள் எல்லாமே. ஸோ அதோடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த ஆர்டிஸ்ட் கையிலையும் இருக்குது, அது ஓகே தான். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு கல்லில் செய்யும்போதோ இல்லைன்னா ஒரு மரக்கட்டையில் செய்யும்போதோ தேவையில்லாத விஷயங்கள் வந்து அதுக்கிட்டேருந்து நீக்கப்படுறதுனால தான் அது ஒரு அழகான சிற்பமாக வருது. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில், நம்மளுடைய பிஸி லைஃப்பில், ரொம்ப ஷெட்யூல்டு லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஒர்க்லேயும் சரி, வீட்லேயும் சரி, இந்த மாதிரி ட்ராவலிங்லேயும் சரி, டிராஃபிக்கில் நிற்கும் போதும் சரி, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுடைய மைண்டுக்கு வந்து வரும். அது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ எப்படி வந்து இந்த சிற்பங்கள் வந்து தேவையில்லாத கற்கள், இல்லாத விஷயங்கள் வந்து அதுலேருந்து நீக்கப்படும் போது தான் அது ஒரு அழகான சிலை ஆகுதோ, அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லேயும் தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம வந்து நீக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளும் வந்து ஒரு சிலை மாதிரி நல்லா ஜொலிப்போம், நல்லா பியூட்டிஃபுல்லாக இருப்போம். தட்ஸ் 1 minute. See you tomorrow.